ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிக் டாபிக். வாண்டடாக ஒரு ஆடு வந்து சிக்கியிருக்குன்னு தான் சொல்லணும். யார் அப்படின்னா விஜயகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ண, விஜயகாந்த் ஆன்வாவே மன்னிக்காத ஒரு துரோகத்தை பண்ணியிருக்கிற ஒரு குரூப் அப்படின்னா அந்த தேமுதிக அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரி, ஓகே, அதை அவங்க போயிட்டாங்க, பண்ணிட்டாங்க, என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு விட்டா இந்த பக்கம் வந்து உடனே விஜயில் வம்பலுக்கு வர்றாரு. யார்? மீசை ராஜேந்திரன். அது யார் ப்ரோ மீசை ராஜேந்திரன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா, லியோ திரைப்படம் ஜெயிலர் திரைப்படத்தோட கலெக்ஷனை பீட் பண்ணிச்சு அப்படின்னா நான் மீசி எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு லூசு தரமான விஷயத்தை பேசிட்டு இருந்தார்ல. பீட் பண்ணாலும் இன்னும் மீசையே எடுக்காம அதே மீசையை ட்ரிம் பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு திரிகிறாரு. அந்த நபர் தான் அந்த மீசை ராஜேந்திரன். யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சொன்ன வாக்கை கூட காப்பாற்ற முடியாத ஒரு நபர். இவர் பார்த்துட்டா விஜய் அவர்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாராமா, தாவேக கிளாஸ் எடுக்கிற பேரில் சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் ரிப்ளை வீடியோ போட வேண்டியது இருக்கு. அதை பேசுவோம். ஃபர்ஸ்ட் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, வணக்கம், நான் நடிகர் மீசை ராஜேந்திரன். நேற்று தாவேகாவிலிருந்து ஒரு நிர்வாகி திரு ரஜினி சாரை பற்றி ஒன்று சொல்லியிருக்கிறார். திமுகவோட அழுத்தத்தினால தான் திரு ரஜினி சார் வந்து பயந்து போய் அரசியலுக்கு வரல, மன வலிமை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. நான் ஒரு விஷயத்தை இதில் தெளிவுபடுத்துகிறேன். திரு ரஜினி சார் அவர்கள் முன்னாடி வந்து திரு எம்ஜிஆர் அவர்கள் ஆகட்டும், அம்மையார் ஜெயலலிதா ஆகட்டும், அவங்களுக்கெல்லாம் பயப்படலை. இதை நம்ம படிச்சிருக்கிறோம், பார்த்துருக்கிறோம், தெரிஞ்சிருக்கிறோம். இவர் நிர்வாகி, தாவேகா நிர்வாகி சொல்றாரு மன வலிமை திரு ரஜினி சாருக்கு இல்லைன்னு. நான் கேட்கிறேன், திரு விஜய் சாருக்கு மன வலிமை இருக்கா? கரூர்ல 41 பேர் இறந்த சம்பவத்துல ஏர்போர்ட்ல இருந்து ஓடுனீங்களே, இங்க சென்னையில வந்து 30 நாள் ஒளிஞ்சி மறைஞ்சி பதுங்கி இருந்தீங்களே, அப்போ உங்க மன வலிமை எப்படி இருந்துச்சு? மக்களுக்கு தெரியாதா? அது நீங்க ஏன் அடுத்தவங்களை கம்பாரிசன் பண்றீங்க? இல்லை, அண்ணா வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு, ஒரு வீடியோ போட்டிருக்காரு ஆதவ அர்ஜுனாவுக்கு. சரி, ஏதாவது நல்ல விஷயத்த, முக்கியமான ஒரு விஷயத்த, மக்களுக்கு இது வரைக்கும் தெரியாத ஒரு விஷயத்த பேசி பார்த்தோன்னா ஏதாவது கிளாஸ் எடுப்பாருன்னு நினச்சேன். அறுத பழசான கதை. சின்ன பையன் கூட திருப்பி ரிப்ளை கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்த பேசி வச்சுட்டு அண்ணன் பதில் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதாவது மன வலிமை ரஜினி அவர்களுக்கு இல்லாமல் தான் அவர் வந்து ஜெயலலிதாவை எதிர்த்து பேசினாரா, எம்ஜிஆரை எதிர்த்து பேசினாரா? அப்போல்லாம் அவருக்கு பயமே கிடையாது, அதை பற்றி நீங்கள் பேசுங்களா அப்படின்ட்டாரு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ரஜினி அவரில் பேசுனா நீங்கள் ஏன் சார் பொங்குறீங்க? ரஜினி அவரில் ஆதவ் பேசினாரு, ரஜினி ஃபேன்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் ஏன் பொங்குறீங்க? நீங்கள் திமுக சம்மந்தப்பட்ட ஒரு நபர் அப்படின்றதுனால பொங்குறீங்களா? திமுக கூட்டணிக்கு போயிட்டாலே திமுகவுக்கு முட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிக்கிறது இல்லை. இங்கே தான் பார்த்தோன்னா அடிமைத்தனம் உருவாகுது. நம்ம அண்ணன் அடிமையாக தயாராகிட்டாருன்னு தான் சொல்லணும். திமுக பற்றி ஒருத்தர் பேசிட்டார் தாவேக்கால இருந்து, உடனே என்ன பண்ணணும்? இங்கிருந்து போய் கடிச்சு வைக்கணும். மீசை மீசை இருந்தானே இல்லைன்னா கடிதான். அந்த மீசைக்கு ஒரு மரியாதை இருந்து அடிக்கிற ப்ரோ, கடிக்கிறதா பெட்ரு. அதனால் கடிப்பாங்க. கடிச்சிக்கிட்டு இருக்காரு அண்ணா ராஜேந்திரன் அவர்கள். என்ன கேட்குறாரு? ரஜினிக்கு மன வலிமை இல்லைன்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஆதவர்ஜினா சொன்னதில் என்ன தவறு இருக்குது? ரஜினி அவர்களுக்கு மன வலிமை இல்லை, அது உண்மைதான். அது எப்படி? எம்ஜிஆர் அவர்களை பார்த்தே அவர் பயப்பில்லை, ஜெயலலிதா அவர்களை பார்த்தே அவர் பயப்பில்லை, என்ன சார் நேரில் இருந்து பார்த்தாரா? அப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நியூஸில் பூரா கொட்டி கிடக்கு. ராமமர தோட்டம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது ரஜினி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த டாபிக் நம்மளுக்கு தேவையும் இல்லை, அதை பற்றி நம்ம பேச போகிறதும் கிடையாது, அது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போது அவங்கள பார்த்து அவர் பயப்பில்லைன்றாரு. ஃபஸ்ட்டு அவர் எதுக்கு பயப்படணும்? எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களை பார்த்து அவர் எதுக்கு பயப்படணும்? அவர் என்ன பண்ணிட்டாரு? அப்போ அரசியல் கட்சி எதுன்னு ஆரம்பிச்சிருந்தாரா என்ன? சரி, அவ்வளவு மன வலிமை இருக்கிற ரஜினி அவர்கள் ஏன் ஜெயலலிதா இருக்கும்போதே கட்சி ஆரம்பிக்கல? ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது, கருணாநிதி இருக்கும்போது ஏன் வந்து ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிக்கல? அவங்களாம் இறந்ததுக்கு அப்புறமா ஒரு வெற்றிடம் இருக்கு, நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சு வர்றேன், ஓட்டு போடுங்க அப்படின்னாரு. இதுதான் மன வலிமையா? அவருக்கு தெரியும், ஏன்னா இவங்க 2 பேரும் இருக்கும்போது நம்ம வந்தால் நம்மளது எடுபடாது அப்படின்னு அவருக்கே தெரியும். எங்கள் ரஜினி அவர்கள் பார்த்தோன்னா ஜெயலலிதாவை எதிர்த்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணார், அந்த தேர்தலில் டிஎம்கே ஜெயிச்சு அப்படின்னு ஒரு விஷயத்தை பேசுவாங்க. அதாவது ரஜினி அவர்கள் உதயசூரியனுக்கு டிஎம்கேவுக்கு சப்போர்ட் பண்ணார் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த நேரத்தில் ஜெயலலிதாவோட ஆட்சி மேலேயும் பல விமர்சனங்கள் இருந்துச்சு. அந்த விமர்சனங்கள் காரணமாக தான் டிஎம்கே ஜெயிச்சே தவிர ரஜினி அவர்கள் ஆதரவு தெரிவிச்சதுனாலாம் கிடையாது. ஒரு நடிகர் ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவித்தாலே சில வாக்குகள் போய் சேரும் தான், ஆனால் ஓட்டு விழுந்தாலும் ஜெயிக்க முடியுமானா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஒரு விஜய் அவர்களை வச்சு கூட தான் பார்த்தோன்னா இப்போ டிஎம்கே ஓட்டு வாங்கினாங்க, அந்த சைக்கிளில் கருப்பு சிப்பு சைக்கிளில் வந்ததை வச்சு தான் ஓட்டு வாங்கினாங்க, ஜெயிச்சிட்டாங்கன்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா? இந்த பக்கம் அந்த நாம் டெமி கட்சிக்காரங்க அவங்க கன்ஃபார்ம் தான், ஏன்னா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை மாறதுக்காகவாது விஜய் அவர்கள் வச்சு ஓட்டு வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி நடக்கும். ஒரு கட்சியோட வெற்றியே பார்த்தோன்னா அது நடக்குமானா அதுக்கு வாய்ப்பு இல்லை. அது இவர் அண்ணன் பேசிக்கிட்டு இருக்காரு, அது எப்படி நம்மளுக்கு புரியல. சரி, மன வலிமைன்னு பேசுகிறீங்களா? ரஜினி அவர்கள் அரசியல் கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சுட்டு எதுக்காக ஆரம்பித்தார்? அவர் சம்பாதிக்கிறதுக்காகவா, அவரோட குடும்பத்தை பார்த்துக்காகவா? இல்லை, மக்களுக்காக, அவரோட ரசிகர்களுக்காக தான் ஆரம்பித்தார். அப்படி இருக்கிறப்போ
மக்களுக்காக என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் ஒரு தேர்தலில் சந்திச்சாவது தீர்வேன், என் ஓட்டு வங்கி நிரூபிச்சாவது காட்டுவேன், சில என் கட்சியில் இருக்கிற சில நபர்லாம் சட்டமன்றத்துக்கு அனுப்பியாவது தீர்வு அப்படின்னு சொல்லி ஒரு தேர்தலையாவது சந்திச்சு ஒரு 2-3 இடங்களாவது ஜெயிச்சிருக்கணும். எதுக்காக? மக்களுக்காக. மக்களுக்காக கட்சி ஆரம்பிச்சுட்டு எனக்கு உடம்பு சரியில்லை நான் கிளம்புறேன் அப்படின்னா என்ன இது? யாராவது இப்படி பண்ணுவாங்களா? என்ன இது? தலைவனுக்கு அழகா? இப்போ எலெக்ஷன் டைமில் விஜய் அவர்கள் தேர்தல் வரைக்கும் வந்துட்டார். தேர்தலில் நின்ட்டாருன்னு வச்சுங்களேன், பிரச்சாரம் பண்ண வராமல் எனக்கு உடம்பு சரியில்லை நான் வீட்டிலே இருந்துக்கிறேன், எனக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இவனுக்கு எப்படி பேசுவாங்க? மக்களுக்காக வரதுன்னு முடிவு பண்ணியாச்சு. அதில் என்ன பர்சனலாக உடம்பு சரியில்லை நான் வரல அப்படின்றது? இது என்ன ஸ்கூல் தான் பார்த்தோன்னா அதுக்கு கூட பர்மிஷன் டீச்சர் கொடுக்க மாட்டாங்க. நீ வேணுனே போய் சொல்லிட்டு கட்டடிக்கிற, உனக்கு பயந்துட்ட, டெஸ்ட்டுக்கு பிறந்து வராமல் இருக்க, டெஸ்ட்டுக்கு பயந்து தான் நீ போய் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு டீச்சர் கூட கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த லெவலில் மக்களுக்காக கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னார், தேர்தலை சந்திக்கிறேன்னு சொல்கிறார், ஒரு ஆன்மீக அரசியலை தர்றேன்னு சொன்னவர். எனக்கு உடம்பு சரியில்லை நான் வரலன்ட்டு போனதெல்லாம் எப்படி ஏற்றுக்கிறீங்க நீங்கள்? இதுக்கு பேர் தான் மன வலிமையாக நம்ம கேட்போமா இல்லையா? நான் ரஜினி அவரில் பேசல, ரஜினி அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க இந்த மாதிரி லூசுத்தனமா அவரே ஒத்துக்கிட்டு போயிட்டாரு. என்னால் அதை சமாளிக்க முடியாது, ஏன்னா 2 பேரும் ஆலமரங்க, 2 பெரிய குதிரைங்க இருக்கு, அதை நம்ம சமாளிச்சிட முடியுமா? அதுக்கிட்ட தெம்பு நம்ம கிட்ட இருக்கா? ஒரு போர் படை நம்ம கிட்ட இருக்கா? அப்படிலாம் நான் யோசிச்சிருக்கேன் அப்படின்னு ரஜினி அவர்கள் பேசின வீடியோவே இருக்கு. நம்ம எதிர்க்கிறது யாருக்குங்க? யார? 2 பெரிய ஜம்பவான்கள் அசுர பலத்தோட இருக்காங்க. அசுர பலத்தோட ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா 10 ஆண்டுகள் ஆட்சியில கிடையாது, மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர். இப்போ இல்ல, அவருடைய வாரிசு நிரூபிக்கணும். அவருடைய வாரிசு அந்த லெகசியை நிரூபிக்கணும். அந்த நிர்பந்தம் வாழ்வா சாபாவுடைய நிர்பந்தம், பணபலம், ஆளுபலம், கட்டமைப்பு, எந்த யுக்தியோட பண்ணுவாங்க? அவங்கள சந்திக்கணும். இன்னொரு பக்கம் ஆட்சி கையில் வச்சுக்கிட்டு, அந்த குபேரனோட கஜானாவே கையில் வச்சுக்கிட்டு ஃபுல் கட்டமைப்பு அவங்க காத்துட்டு இருக்காங்க. இவங்க நடுவில் நம்ம சினிமா புகழ் வச்சுக்கிட்டு, நம்ம ரசிகர்களை வச்சுக்கிட்டு ஜெயிக்க முடியுமா? அவரே பேசியிருக்காரு நம்மளால அதை சமாளிக்க முடியாது அப்படின்னு. அதனால தான் அவர் கிளம்பிட்டார். இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, சார் சொன்னார்ல, கரூரில் விஜய் அவர்கள் எதுக்கு ஓடுனீங்க, எதுக்கு 1 மாதம் பார்த்தோன்னா ஓடி ஒளிஞ்சிங்க அப்படின்னு. நான் சொன்னல, மன வலிமை. அந்த மன வலிமை உடைக்கிறதுக்கு உண்டான வேலைகள் தான் இந்த கரூர் சம்பவம் விஜய் அவர்களுக்கு பண்ணிச்சு. ஸ்ட்ராங்காக அரசியல் கட்சிக்கு வந்தாச்சு, நம்ம நேராக பயணிக்கிறோம், நேராக போகிறோம், எதிரிகளை பற்றி சொல்கிறோம், நம்ம வாக்கு வாங்குகிறோம், ஜெயிக்கிறோம், மக்களுக்கு நல்லது பண்ணுறோம். இதுக்காக தான் கட்சி ஆரம்பித்தாங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணுறது, அவங்கள தனிப்பட்ட ரீதியில் தாக்கி அப்படியே அடக்கி ஒடுக்கி உட்கார வைக்கிறது. அதை தான் கரூர் சம்பவத்தில் விஜய்க்கு பண்ணாங்க. எத்தனை அவதூறு, எத்தனை விஷயங்களை பேசி அவர் முடக்கிறதுக்காக என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன தனி மனித தாக்குதல் நடத்தினாங்க அப்படிங்கிறது தெரியும். அந்த லெவலில் நடத்தி அவரோட மன வலிமையை, விஜய் அவர்களோட மன வலிமையை உடைச்சிட்டோம் அப்படின்னா அவர் அதுலேருந்து மீண்டு வர முடியாது, அவரை அப்படியே போட்டு அடித்து உட்கார வச்சிடலாம் அப்படின்றக்காக தான் அந்த விஷயத்த கரூர் சம்பவத்தில் எல்லாருமே பண்ணாங்க. அவர் குற்றவாளி, கொலைகாரன், இவர் தான் கொன்னுட்டாரு பாருங்க, சொந்த கட்சி தொண்டர்களே கொன்னுட்டாரு, இவர் நாட்டுக்கு என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி மன வலிமையை உடைச்சாங்க. அந்த மன வலிமையில விஜய் அவர்கள் பார்த்தோன்னா நிஜமாலுமே உடஞ்சி உட்காந்துட்டாரு. அதுல எந்த வித மாற்றம் இல்லாத அவரே சொல்லியிருப்பாரு, பேசும்போதே நம்மளுக்கு தெரியும், உடைச்சிட்டாங்க. இதே ரஜினி அவர்களாக இருந்தார் அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாரு, கட்சி வேணாம் நான் கிளம்புறேன்னு கிளம்பியிருப்பாரு. ஆனால் அந்த மன வலிமையை சமாளித்து மறுபடியும் 1 மாதம், இவர் சொல்கிறார்ல 1 மாதம் வீட்டிலே பதுங்கி கிடந்தீங்க 30 நாள் அப்படின்னு. 30 நாள் பதுங்கி கிடந்தாலும் 31வது நாள் எந்திரிச்சு வெளியே வந்தார்ல. அந்த மன வலிமையை உடைச்சிட்டாங்கல்ல, அதுலேயும் கூட நான் மீண்டு மறுபடியும் பார்த்தோன்னா நான் அரசியல் காலத்தில் நிற்பேன் அப்படின்னு என்னோட அடுத்த அரசியல் ஸ்டெப்பை நான் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கரூர் சம்மந்தப்பட்ட குடும்பங்களை மீட் பண்ணிட்டு தான் என்னோட அடுத்த அரசியல் ஸ்டெப்பை நான் வைப்பேன் அப்படின்னு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை கூட்டிகிட்டு அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவங்க குடும்பத்தை தத்தெடுத்து அவங்க குடும்பங்களுக்கு தேவையான உதவி இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு தாவேக்காலேருந்து. அந்த அளவுக்கு அதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டாரு, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார், எல்லாமே பண்ணிட்டார். இது எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் அவரோட அரசியல் அடுத்த ஸ்டெப்பே எடுத்து வச்சார். இதுக்கு பேர் தான் மன வலிமை. இதுதான் மன வலிமைன்னு சொல்றது, விஜய் ஸ்ட்ராங்காக நிற்கிறாருன்னு சொல்றது. இதே வேற யாராவது இருந்தா, ரஜினி அவர்களே வச்சுக்கங்களேன், கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவருக்கு ஏஜும் ஆயிடுச்சு, அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. அதை முதல்ல மனசில் வச்சுங்க. எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்களாம் எடுத்து பேசும்போது அவர் இளமையாக இருந்தார், எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார். இந்த வயசான ஏஜ் 70 வயசு நெருங்கிருச்சு. அப்படி இருக்கிறப்போ அவருக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பார்த்தோன்னா பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அது அவருக்கு மிகப்பெரிய பாதிப்பை தான் ஏற்படுத்தும். அந்த மன வலிமையை பார்த்தோன்னா ஆல்ரெடி உடச்சிட்டாங்க. எங்கே உடைச்சாங்க? திமுக நபர்கள், இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்கெல்லாம் சேர்ந்து அவரோட ஃபேமிலி அப்யூஸ் பண்ணுறது, அவரோட மராட்டியன், இங்கே என்ன வேலை உனக்கு, வந்தையா தமிழ்நாட்டில் பொழச்சியா போனமான்னு இருக்கணும் அப்படின்னு அவங்களோட குடும்பத்தில் இருக்கிற நபரை இழுத்து பேசுனது என்ன, திமுக எந்த லெவலில் பார்த்தோன்னா திட்டினாங்க, எல்லாம் தெரியாத என்ன. அந்த அளவுக்கு அவரோட மனநிலைமையை சிதைச்சிட்டாங்க. உண்மைதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ரஜினி அவர்களே இல்லைன்னு சொல்லுங்க முடியாது, வாய்ப்பு இல்லை. அந்த லெவலில் பார்த்தோன்னா ரஜினி அவர்களே வச்சு செஞ்சுட்டாங்க.
அந்த நேரத்தில் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது உண்மைதான். கொரோனா டைமும் வேற, இதையும் சமாளிக்கணும், கட்சி ஆரம்பித்து தேர்தலுக்கும் போகணும், அது நம்மளால் முடியாது, வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி தான் ஒதுங்கினார். இதுக்கு பேர் என்ன? மன வலிமை இல்லைன்னு அர்த்தம். மன வலிமை இல்லைன்னா ஏன் அவங்க தப்பாக எடுத்துக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு புரியல. அவரால் சமாளிக்க முடியாது அப்படின்றக்காக அவர் கிளம்பி போயிட்டார். அதை யாரும் இங்கே தப்புன்னு சொல்லவே இல்லை. அவரோட ரசிகர்கள் வேணால் கேவலமாக திட்டினாங்க. அப்புறம் உடம்பு சரியில்லைன்னு போனால் நீ என்ன வாக்கு பார்த்தோன்னா கட்சி ஆரம்பித்து வர்றேன்னு சொன்னேன், எங்களை நம்ப வச்ச, நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணோம், நீ வருவேன் நம்பணும், மற்ற கட்சிக்காரங்கள்ட்டெல்லாம் பகை இழுத்து வச்சுருக்கோம், நீ பாட்டு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு உடம்பு சரியில்லை அப்படின்னு மக்களுக்காக வந்தேன்னா வா வந்து சாகு, களத்திலே சாகு, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னால ஒரு ரசிகர் கேட்ட வீடியோ பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருந்துச்சு அந்த டைம். முடியல, உடம்பு முடியல, நீ போலா போட்டு தமிழனுக்காக வாழு, சாவு, தமிழனுக்காக வாழ்ந்த சாவு. மக்களுக்காகன்னு கட்சி ஆரம்பிச்சு உயிர் போன என்ன போலுன்னு என்ன? மக்களுக்காக என் உயிரையே கொடுக்காத ஒரு தலைவை பார்த்தோன்னா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஓடி போனா அதில் மனவலிமைன்னு என்று எங்கே இருக்குன்றது நம்மளுக்கு புரியவே இல்லை. இவங்க எதை மனவலிமைன்னு சொல்கிறாங்க? மக்களுக்காக நான் வந்துட்டேன், என் உயிர் போனாலும் பரவாயில்ல, நான் சந்திப்பேன் நின்றுருந்தா தான் அதுக்கு பேர் மன வலிமை. மக்களுக்காக தான் நான் வந்தேன், இருந்தாலும் எனக்கு பர்சனலாக உடம்பு சரியில்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னா எவன் கேள்வி கேட்காம இருப்பா? அது எப்படி மன வலிமை ஆகும்? நான் ராஜேந்திரன் அவரை மட்டும் கேட்கல, இந்த மாதிரி லூசுத்தனமான சில விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு பேசி விஜய்க்கு எதிராக ஒரு நேரட்டிவ் செட் பண்ண பார்க்குறாங்க. இப்போ ரஜினி அவர்கள் போனார், முடிஞ்சு, அவ்வளோதான். அது 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சு, அதையே இப்போ எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க லூசுத்தனமா. அதுக்கு பேர் மன வலிமை இல்லை அப்படின்றத ரஜினி அவர்களே ஒத்துப்பார். ஜெயலலிதாவே கேள்வி கேட்டாருங்க. ஆமாம் கேட்டார், யார் இல்லைன்னு சொல்ல, அவரோட பர்சனல் பிரச்சனைக்காக கேட்டார். அவருக்கு அவங்க வீட்டுக்கு ரெண்டு பேரோட வீட்டுக்கு பிரச்சனை, கார் இஷ்யூ, கார் பார்க்கிங் பிரச்சனை, அதில் கோவப்பட்டு அவங்கள பேசினாங்க. அதுக்கப்புறமா சண்டை பெருசாகி அப்படியே போச்சு. மக்களுக்காக ஒன்றும் அவருக்கு பெரிய அளவில் குரல் கொடுக்குறீங்க, வேணும்னே வாண்டடாக மக்களுக்காக குரல் கொடுத்தாரான்னு இல்லை. அவரோட பர்சனல் அட்டாக், 2 பேருக்கு பர்சனலாக பிரச்சனை, 2 பேர் வீடு ஒரே ஒரு பக்கம் இருக்கிறதுனால 2 பேருக்கு ஒத்து போகலை, 2 பேருக்கு பிரச்சனை வந்துச்சு. அதன் மூலமாக ஜெயலலிதாவை எதுக்க ஆரம்பிச்சார். அதே கோபத்தில் மற்ற கட்சிகளுக்கு சப்போர்ட் பண்ணார். அப்போ கூட அவரோட பர்சனல் விஷயமாக தான் ஜெயலலிதா அவர்கள் அடிச்சாரே தவிர மக்களுக்காக நம்ம இறங்கி அடிப்போனாலும் அடிக்கல. அந்த லெவலில் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் ரஜினி அவர்கள் எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ, திமுக அதிமுக எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அந்த கட்சியில் போய் ஜாலியாக அடிச்சுட்டு உட்காந்துக்குவார். இப்போ திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரா? இதுக்கு முன்னாடி அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தார். தூத்துக்குடி பிரச்சனையில் பார்த்தோன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சமூக விரோதிகள் அப்படின்னு பழி தூக்கி போட்டார். 8 வழிச்சாலைக்கு ஆதரவு தெரிவித்தார் அதிமுக ஆட்சியில் உட்காந்துட்டு. அதிமுக ஆட்சி என்னென்ன பண்ணுது அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். இந்த பக்கம் இப்போ திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு பேர் என்ன? எல்லா இடத்துலையும் ஜாலரை தட்டுறது. இதுக்கு பேர் இங்கே மன வலிமைன்னு சொல்கிறது. குசேலன் திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக கர்நாடகாவில் மன்னிப்பு கேட்டார் ரஜினி அவர்கள். இதுதான் மன வலிமையா? தமிழ்நாட்டுக்கு காவிரி தண்ணி தரமாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கர்நாடக அரசை எதிர்த்து பேசினார். போராட்டங்கள் நடந்துச்சு, அவரும் கலந்துக்கிட்டாரு, எதிர்த்து குரல் கொடுத்தாரு. எல்லாம் பயங்கரமாக சந்தோஷப்பட்டாங்க தமிழ்நாட்டில். ஆனால் உடனே குசேலன் அப்படிங்கிற ஒரு குப்பை படம் ரிலீஸ் ஆகிறக்கா அங்கே போய் மன்னிப்பு கேட்டார். இதுக்கு பேர் தான் மன வலிமையா? மன வலிமை இல்லைன்றது ரஜினி அவர்களுக்கு உண்மைதான், அது ஒத்துக்கு தான் வேணும். அது ரஜினி ஃபேன்ஸை ஒத்துக்கணும். இப்போ கரூரில் அடிச்ச அடியில் ரஜினி அவர்களெல்லாம் அடிச்சிருந்தாங்க. ரஜினி மட்டும் இல்லை, வேறு எந்த நடிகனாக இருக்கட்டும், அந்த நேரத்தில் கட்சி ஆரம்பிச்சு வச்சிருந்தா இந்நேரம் கட்சி பார்த்தோன்னா ஏதோ ஒரு கட்சி கூட கூட்டணிக்கு போயிருக்கும், இல்லை அப்படின்னா கட்சி கழிச்சிட்டு போயிருப்பாங்க. அவர் 1 மாதம் ஒதுங்கியிருந்தாலும் அவர் 31வது நாள் வெளியே எந்திரிச்சு வந்தார். எப்படி? அதுதான் அவருக்கு உண்டான மன வலிமை. இப்போ மட்டும் சும்மாவா? இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா அவர் மேலே ஆபாசம் அவதூறு போயிட்டே தானே இருக்குது. சிபிஐ என்கொயரி வரைக்கும் போயிட்டு இருக்கு. பிஜேபி அழுத்தம் கொடுக்குது. திமுக காரங்க கேவலமாக பேசுகிறாங்க. இந்த ராம் தமிழர் கட்சிக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஆபாச அரசியல் கையில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். இது எல்லாத்தையுமே தாங்கிட்டு ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு இப்போ தேர்தலை சந்திக்க போறாருல, அதுக்கு தான் மன வலிமை வேணும். கட்சி ஆரம்பிச்சு 2 மாநாடு நடத்தி பொதுக்கூட்டங்கள் போட்டு கட்சியில் பார்த்தோன்னா முக்கியமான பொறுப்புகளை போட்டு கட்சியை கட்டமைச்சு இப்போ தேர்தல் வரைக்கும் போயிட்டு இருக்கு. எல்லாத்தையுமே ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்காரு. கொள்கை பாடல் என்ன, கொள்கை என்ன, எல்லாத்தையும் பார்த்தோன்னா அனௌன்ஸ் பண்ணி இப்போ கட்சி ரன்னிங்கில் தான் இருக்குது, போயிட்டே இருக்குது. மக்கள்கிட்ட பேசும் பொருளாகவும் இருக்குது. அடுத்த ஓட்டு எங்கள் ஓட்டு விஜய்க்கு தான் அப்படின்ற ரேஞ்சுக்கு மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. கருத்து கணிப்பில் தாவேக்கா முன்னிலை வகிக்குது. அந்த லெவலில் எல்லாத்துலேயுமே கரெக்டாக கொண்டு போயிட்டு இப்போ மனவலிமையோட விஜய் அவர்கள் நிற்கிறாரு. அதுக்கு பேர் தான் மன வலிமை. இதுக்கு பேர் மன வலிமை கிடையாது. இது சூழ்நிலை அரசியல். ரஜினி அவர்கள் பண்ணுறது சூழ்நிலை அரசியல், அவ்வளோதான். இதை ரஜினி ரசிகர்களே ஏற்றுப்பாங்க. சில தற்கொலைங்கன்னா லூசமாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ரஜினியே நான் சினிமாவில் ஏற்றுக்கிறப்பா. ரஜினி அவர்களோட படம் ரிலீஸ் ஆனால் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய நானும் ஒருத்தன் தான். அதில் எந்த மாற்றம் கிடையாது. நான் விஜய் ஃபேனாக இருந்தாலும் ரஜினி படத்தையும் ஃபஸ்ட்டோ பார்ப்பேன். நான் பார்க்குற 2 ஃபஸ்ட்டோ யார் அப்படின்னா, ஒன்று ரஜினி, இன்னொன்று விஜய், அவ்வளோதான். மற்ற எந்த படி நடிகருக்கு நான் ஃபஸ்ட் பார்க்கவே மாட்டேன். அந்த அளவுக்கு சினிமா ரீதியாக ரஜினி அவரை பிடிக்கும், அவ்வளோதான். ஆனால் அவரோட அரசியல்னு வரும்போதும் அவரோட தனிப்பட்ட லைஃப்னு வரும்போதும் அவர் எப்பவுமே அதிகாரத்தின் பக்கம் தான் நிற்பாரே தவிர மக்கள் பக்கம் பெரிய அளவு நிற்க மாட்டார். எங்கேயாவது 1-2 இருக்கலாம், மற்றபடி எல்லாமே அதிகார பக்கம் தான் நிற்பார். அப்படி இருக்கிறப்போ அவருக்கு எங்கே மன வலிமை இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியல. உடனே ரஜினி ரசிகர்கள் சொல்லுவாங்க, நான் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன்,
நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்படி தானே சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் ஓட்டு போட போறீங்களாலாம் கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி அப்படி தான் சொல்லிட்டு தெரியுங்க லூசுத்தனமா. விஜயும் ரஜினியும் பார்த்தோன்னா சினிமாவில் போட்டிங்க. விஜய் வந்து ரஜினி எப்போ பார்த்தாலும் சீண்டிக்கிட்டே இருக்காரு, அவரோட ரெக்கார்ட்ஸ்லாம் பிரேக் பண்ணிடுறாரு. அப்புறம் அதுக்காக நான் ஓட்டு போட மாட்டேன். நீ ஓட்டே போடாதா, உன்ன மாதிரி தற்கொலை ஓட்டு தேவையே இல்லை. உண்மையான ரஜினி ரசிகனாக இருந்தால் என்ன சொல்லுவா அப்படின்னா, நம்ம தலைவர் தான் அரசியலுக்கு வரேன்னு சொன்னார், அவர் வர முடியல, அவர் அடித்து உட்கார வச்சுட்டாங்க. சரி, இப்போ அவர் மாதிரியே விஜய் அவர்கள் வந்திருக்காரு, அவர் நமக்கு பிடிக்குதோ இல்லையோ, அவர் நம்ம இந்த கட்சிகளுக்கு மாற்றி மாற்றி வாக்கு செலுத்தி முடிஞ்சு அவ்வளோதான். இங்கே வந்து நம்ம தலைவர் வந்தார் அப்படின்னா அவருக்கு வாக்கு செலுத்தலாம்னு நினச்சோம். சரி, அவருக்கு பண்ண வேண்டியது நம்ம இங்கே விஜய்க்கு பண்ணுவோம் அப்படின்னு சப்போர்ட் பண்ணுற யாரோ ஒரு ரஜினி ரசிகனை ஓட்டு பண்ணால் போதும். எல்லாரும் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் ரஜினி அவரோட தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. அவர் அவ்வளோதான், நீ அரசியலுக்கு வரமாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு. அவரோட தனிப்பட்ட லைஃப்பில் அவர் செட்டில் ஆகிட்டாரு. அவரோட தனிப்பட்ட சொத்து எவ்வளோ வச்சிருக்காரு, அவரோட குடும்பத்துக்கு சேர்த்து வச்சுட்டு போயிட்டாரு. இங்கே ரஜினி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன வரப்போகுது? ஒன்றும் வரப்போகிறது இல்லை. உங்கள் விஜய் மட்டும் என்ன, அவரும் சொத்து சேர்த்து தானே வச்சிருக்காரு அப்படிம்பாங்க. விஜய் சொத்து சேர்த்து வச்சிருந்தாலும் இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு, மக்களுக்காக நல்லது பண்ணன்னு வந்திருக்காருல்ல, சிஎம் ஆகிட்டார் அப்படின்னா அவர் மூலம் ஒரு ரெண்டு நல்ல விஷயம் மக்களுக்கு நடந்துட்டாலே அதன் மூலமாக மக்கள் பயன்பெற்றவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே நீங்கள் இவ்வளோ முட்டு கொடுத்தாலும் ரஜினிகளுக்கு என்ன பண்ணாலும் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்லது நடக்க போகிறது கிடையாது. ஏன்னா அவர் வந்து அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்துட்டார், அரசியலுக்கு வரலன்னு போயிட்டார். இங்கே விஜயாவில் அவரோட சொத்து சேர்த்து வச்சுட்டு வந்திருந்தாலும் கூட ஒரு 2 நல்ல திட்டங்களை உபயோகப்படுத்தினாலும் கூட இங்கே 2 பேர் பல குடும்பங்களுக்கு நல்லா இருக்கும். அதில் உன் குடும்பம் ஒன்றா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிற ஒரு ரஜினி ரசிகன் ஓட்டு போட்டால் போகுது. தற்கொலை நீங்கள் ஓட்டு போட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ராஜேந்திரன் சொல்கிறாருல கரூர் விஷயத்தில் என்ன பண்ணீங்க அப்படின்னு, விஜயகாந்த் அவரில் கேவலமாக இழிவாக தரைக்குறவாக பேசி எந்த அளவுக்கு பார்த்தோன்னா விஜயகாந்த் அவரில் முடமாக்கி உட்கார வச்சு அவருக்கு போயே சேர்ந்துட்டாரு. இது எல்லாத்துக்கும் முழு காரணம் யார் அப்படின்னா திமுக. அந்த கட்சியில் கூட்டணி வச்சிருக்கிறீங்களே மிஸ்டர், இதையெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா என்ன பேர் வருமோ அந்த பேரை போட்டுக்குங்க. இதையெல்லாம் கேள்வி கேட்டிங்களா? இது எப்படி பார்த்தோன்னா உங்களுக்கு தோணுச்சு? அவரை எந்த அளவுக்கு சாட்சி உட்கார வச்சாங்க அப்படின்றது தெரியும். அதெல்லாம் பண்ண கட்சி கூட கூட்டணி வச்சுட்டு வெக்கமே இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க. இவங்க மன வலிமை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, மன வலிமைன்றது இருக்கட்டும், சூடு சொரன்றது ஏதாவது இருக்கா உங்களுக்கு? மிஸ்டர் ராஜேந்திரன், உங்களுக்கு சூடு சொரணின்னு ஏதாவது இருந்தா இதை பார்த்தோன்னா பண்ணக்கூடாது, நம்ம தொண்டர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, விஜயகாந்தோட ஆன்மாவே நம்மளை மன்னிக்காது, இது வேணாம், 3 சீட்டு 4 சீட்டுக்கு நம்ம இப்படி பண்ண வேணாம், அதுக்கு தனிச்சிட்டு தோத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சூடு சொரணை உள்ள ஒரு மனுஷன். அதை விட்டுட்டு பார்த்தோன்னா அங்கே போய் மண்டி போட்டுக்கிட்டு இப்போ ஆதவ பேசுனதுக்கு திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்களே மிஸ்டர் ஏதோ ஒரு ராஜேந்திரன். இதுக்கு பதில் சொல்ல முடியுமானா சொல்ல மாட்டாங்க. அடுத்தது என்னமோ பேசியிருந்தாரு, இருங்க பார்ப்போம். உங்க மன வலிமையை வந்து ஸ்ட்ராங்னு வேற சொல்றீங்க. மன வலிமை ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா ஏன் ஜனநாயகன் படத்தை உங்களால ரிலீஸ் பண்ண முடியல? அதனாலதான் நான் சொல்றேன், அரசியல் பேச கத்துக்குங்க முதல்ல, அடுத்தவங்களை பத்தி பேசாதீங்க. ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ண முடியலையாமா? எதுக்கு? விஜய்களுக்கு மன வலிமை இல்லாதனாலதான் ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ண முடியலையாமா? சினிமாவுக்குள்ளே இருக்கிற ஒரு நபர் சினிமாவை பற்றியே தெரில அப்படின்னா ஒரிஜினல் தற்குறியார் அப்படின்னா இந்த ஆள் தான். இல்லை, எனக்கு புரியல, ஜனநாயகன் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? பிஜேபி கூட மண்டி போடணுமா? நீங்கள் எப்படி திமுக கிட்ட மண்டி போட்டு இப்போ ஒரு 2 சீட்டுக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? அந்த மாதிரி விஜய் பிஜேபி கிட்ட மண்டி போட்டு யூபிஐ சர்டிஃபிகேட் வாங்கி படத்தை ரிலீஸ் பண்ணணுமா என்ன? அவர் அதுக்கு தான் அரசியலுக்கு வந்தாரா? அந்த இடத்துலையும் மன வலிமையோடு தான் விஜய் அவர்கள் இருக்காரு. ஜனநாயகன் திரைப்படத்தை பிஜேபி கிட்ட சரண்டர் ஆகி யூபிஐ சர்டிஃபிகேட் வாங்கி படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா அந்த இடத்துல விஜய் அவர்களுக்கு மன வலிமை இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆனால் அவர் அதை நான் பண்ணவும் மாட்டேன், அந்த படம் எப்போவோ வரட்டும், எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காக நிற்கிறார்ல, படத்துக்காக சரண்டர் ஆகாமல். அதுக்கு பேர் தான் மன வலிமை. புரியுமா மிஸ்டர் ராஜேந்திரன் அவர்களே? புரியாது, தற்கொலைங்களுக்கு புரியாது. அந்த தற்கொலை லிஸ்ட்டில் நீங்கள் இருப்பீங்க. அப்புறம் ஜனநாயகன் திரைப்படத்தை எப்படி பிஜேபி கண்ட்ரோல் இருக்கிற ஒரு படத்தை ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத ஒரு நபர் எப்படி பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ண வைக்க முடியும்? ஆல்ரெடி அவர் இழுத்துக்கிட்டு இருக்காங்க, அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி அவர் படத்தை ரிலீஸ் பண்ணுவார்? அந்த படத்துக்காக சரண்டராகி ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தோன்னா எச்ச வேலை. அந்த வேலை நீங்கள் வேணால் ஒரு 5-6 சீட்டுக்காக பண்ணலாம், எங்கள் தலைவர் பண்ண மாட்டார். எங்கள் தலைவரை பற்றி பேசுறதுக்கு ஒரு தகுதி தரதாரம்ன்றது வேணும், அது உங்களுக்கு கிடையாது. நீங்களாம் பேசாமல் கொஞ்சம் வாயும் சுவும் மூடிக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. அதை தவிர என்ன சொல்லுதுன்னு தெரில, இந்த மாதிரியான மீசை மட்டும் பெருசாக வச்சுக்கிட்டு மண்டையில் பார்த்தோன்னா எதுவுமே இல்லாமல் லூசுத்தனமான சில விஷயங்களை பேசுகிற நபர்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இவர் ஒரு ரஜினி ரசிகன், அதுவும் இல்லாமல் ஏன்னா ஜெயிலர் திரைப்படம் ரிலீஸ் ஆகி பார்த்தோன்னா லியோ திரைப்படம் அந்த கலெக்ஷனை பீட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக முட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தார், இன்டர்வியூஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஒரு ரஜினியோட ரசிகன் வச்சுக்கோங்களேன், முட்டுறாரு. இப்போ திமுக கூட வேற சேர்ந்துட்டாரா? ரஜினியும் திமுக படம் பண்ணிக்கிட்டு இருக்காரா? இப்போ இனிமேல் முட்டு இதெல்லாத்தையும் தாண்டி தூக்கி முட்டணும்.
அதுக்கு முட்டிக்கிட்டு இருக்காரு அண்ணன். மீசையில் மண் ஒட்டினாலும் பரவாயில்ல, நான் முட்டுறதை மட்டும் நிறுத்தவே மாட்டேன் அப்படின்னு முட்டிக்கிட்டு இருக்காரு. முட்டுங்கண்ணே, நல்லா முட்டுங்க. ஒரு 5 சீட்டு 6 சீட்டு. ஆனால் ஒரு இடத்துல கூட ஒரு வாய்ப்பே இல்லை. ஒரு இடத்துல நீங்கள் ஜெயிச்சு காட்டிட்டீங்க அப்படின்னா பார்க்கலாம். தேமுதிக அப்படின்ற கட்சி ஒரு தொகுதியில் ஒரு சீட்டு ஜெயிக்குமான்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. மக்களோட மனநிலைமை, இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போகிறதே வேஸ்ட்டு. விஜயகாந்த் அவர்கள் எப்போ அடமானம் வச்சாங்களோ அப்போவே முடிஞ்சு. விஜயகாந்த் அவர்கள் இருந்த வரைக்கும் தான் அந்த கட்சிக்கு மரியாதை. நீங்கள்லாம் இப்போ இருக்கிறதெல்லாம் பார்த்தோன்னா யார் பெரிய அளவு தெரியவே தெரியாது. அது ஒரு காரணத்துக்காக தானே கொஞ்சமாவது வெளியே தெரியும் அப்படின்னு அங்கே போய் மண்டி போட்டிருக்காங்க. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? இந்த ஆளாக பேச போனால் கட்சியும் சேர்ந்து பேச வேண்டியது வருது. சரி, ஓகே, ரைட்டு, முடிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. இந்த மொட்டை ராஜேந்திரன், வீசா ராஜேந்திரனா இவரை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங், சினிமா பிட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வரப்போகுது.